வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக டிஜிபி சந்தீப் ரத்தோர் பங்கேற்றிருக்காரு. சென்னை, தாம்பரம் காவல் ஆணையர்களும் துணை ஆணையர்களும் பங்கேற்றிருக்கார்கள். வாக்கு எண்ணிக்கைக்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிஆர்பிஎஃப் வீரர்களும் தமிழக காவலர்களும் பாதுகாப்பு பணியில 24 மணி நேரமும் ஈடுபட்டு வருகிறார்கள். துப்பாக்கி ஏந்திய காவலருடைய பாதுகாப்பு என்பது இந்த ஸ்ட்ராங் ரூம், வாக்கு எண்ணிக்கை இவிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைகளுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. சிசிடிவி கண்காணிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது தொடர்பாகத்தான் தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமையில தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான பாதுகாப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது தொடர்பாகவும் ஏற்கனவே 300 கம்பெனி துணை ராணுவத்தினர் தமிழகத்துக்கு வருகை தந்து தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்தப்படான வழிமுறைகளை பின்பற்றி தமிழக காவலோடு இணைந்து அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில மீண்டும் சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய பங்களிப்பு வாக்கு எண்ணிக்கைக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக ஆலோசிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தை தெரியப்படுத்துவார்கள். அதைத் தொடர்ந்துதான் அந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய பங்களிப்பும் எப்படி இருக்கிறது என்பது, எத்தனை கம்பெனி பாதுகாப்புக்காக வரவழைக்கப்படுகிறார்கள், இல்லை ஏற்கனவே இங்க இருக்கிறவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாமா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் தமிழக காவலர்கள் 1,20,000 பேர் வாக்கு பதிவு என்று பணியில் ஈடுபட்டாங்க. தற்போது வாக்கு எண்ணிக்கை என்ற அடிப்படையில மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்காக தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில எவ்வளவு காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கான கூடுதல் பாதுகாப்பு தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.